மிஷினை நிறுத்திட்டு என்ன அரட்ட? மிஷின் தான் ரிப்பேர், வாய் மாதிரி ரிப்பேர். ரிப்பேரா? அப்ப ரிப்பேர் பண்றவனை கூட்டிட்டு வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியதானே. அண்ணே, காலையில இருந்து முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கிறேன், டைட்டே ஆக மாட்டேங்குது. முறுக்குறானா? கிராஸ் பண்ணற வாடா. நேத்து நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்க போறது பாரு. கூத்து கூத்து ஊத்து, ரசம் ரசம் ஊத்து. என்னடா கோவம் கிவன் மிரட்டிட்டு இருந்த? சத்தத்தையே காணோம். இத பாருடா, உங்க அப்பா பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நான் தான். படிவே ஏண்டா என்ற பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அது என்னடா உங்க அப்பா மாதிரியே கூப்பிடுற? அப்பாதான் கூப்பிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஊர் சுத்துற நாய்க்கு உட்கார வச்சு வக்கனையா சோத்த போட்டு இருக்கிறியாக்கு. போ போய் எனக்கு மோர் கொண்டு வா. இங்க பாரு, அப்படியே வீட்டு கணக்கு புஸ்தகம் எடுத்துட்டு அந்த கண்ணாடி கொண்டு வா. சோத்த போட்டுக்கிறா. இன்னைக்கு ராத்திரி இவனுக்கு சோறு போடாத. அப்பா இங்க வா. ஏனுங்க, மேல ஏறி அந்த காலைக்கு போற கழுத்து மணி எடு. அது காலை வேற புதுசு, மூக்கணங்கர் வேற லூசு, ஒண்ணு அடங்க மாட்டேங்குது. எல்லாம் இழுத்து பிடிச்சு ஒரு வழி பண்ணவன. கொஞ்சம் இரு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மணி எடுத்துட்டு இருக்கேன். மணி நிதி எடுக்கிற சேர போட்டு ஏறி ஏடுறா. இது உங்க நாக்காளியாச்சே. எந்த நாக்காளி? நாளைக்கு பால் கணக்கையும் வீட்டு வரவு செலவு கணக்கையும் நானே எழுதி விட்டேன். எடுத்து பார்த்து சிரிக்காதீங்க. அட சரியா இருக்கான்னு பாருங்க. அட நீயே எழுதிட்டியா? பரவாயில்ல. ஆனா பெருசா எழுத அண்ணே, காசு உள்ள பாட்டி யாரோ நம்மள நினைக்கிறாங்க. எங்க அப்பனோட காசு உள்ள பாட்டி எவன்டா இருக்க? காசு இருந்து என்ற பிரயோஜனம்? ஆசையா போட்டு பாக்குறதுக்கு ஒரு பேண்ட் வாங்கி தர கூட மனசுல. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பன் கிடைக்கணும்டா. அதுக்கு அடிக்கடி அப்பனை மாத்திக்கிட்டா இருக்க முடியும். ரூட்ட மாத்துங்க. மாத்தி நம்ம ரைஸ் மில்லு கல்லாப்பட்டியில கைய வைங்க. பேண்ட் தானா வரும். தம்பி வணக்கங்க. முகமூடி போட்டுக்கிறதுனால நீங்க தான் முகமூடி கொள்ளக்காரன் நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நீங்க சில திருடத்தான் வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க கண்ணுக்கு எதுவும் தப்ப முடியாது. நோ 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 நோ, யூ ஆர் ரியலி மிஸ்டேக்கன். நான் செல திருட வரல. நான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிற டாக்டர். டாக்டரை பத்தி நமக்கு தெரியாதா? உன்னை அவங்க தலை நரைச்சிருக்கணும், இல்லன்னா சொட்டையா இருக்கணும், மேலையும் கீழே வெள்ள துணி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பக்கத்துல போனாலே ஒரு மருந்து நாட்டம் அடிக்கும். அதுவும் நமக்கு தெரியாதா? ஓ நோ, நான் உண்மையிலே பொம்பளை டாக்டர். நீ குரல மாத்தி பேசின உடனே பொம்பளை ஆயிடுவியா? கழட்டாதே கழட்டாதே, உன்னை பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் சாட்சியா நிறுத்தணும். கழட்டாதே. What the hell you want? அண்ணே, எங்க ஆத்தாவை கெட்ட வார்த்தையில திட்டுறானே. நீ சும்மா இருடா. இந்த பாரு தம்பி, உனக்கு வேண்டியது சிலை தானே. இந்த சிலைகள் மட்டும் இல்ல, ஆத்துக்கு அந்த பக்கம் அனுமார் சிலை இருக்கு, இந்த பக்கம் பிள்ளையார் சிலை இருக்கு. எல்லாமே நானே உனக்கு எடுத்து கொடுக்குறேன். நீ மகராசன எடுத்துட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களோட தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். ஓகே, மக்களோட தேவை என்ன? டைம் ஆச்சு போணும். மக்கள் ஒண்ணும் பெருசா கேட்கல. ஐ வாண்ட் யூ தி பேண்ட். அதாவது உன் கால் சட்டை எங்க அண்ணனுக்கு வேணுமா? டேய், பைத்தியக்கார பசங்கடா நீங்க. அண்ணே, நம்மள பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றானே. அண்ணே அண்ணே, உட்காருங்க. பேட்டியை பிடிச்சாலும் பேண்ட வாங்கிட்டு வாங்கண்ணே. ஓடுங்கண்ணே, பிடிக்கண்ணே. டேய் தம்பி, நில்றானா? டேய் டேய், அட கோட்டை போட்டுட்டு போறேன். டேய், எனக்கு பேண்ட் தான்டா வேணும். டேய் கொஞ்சம் நில்றா. டேய் அடிறேன். பாதரே, யாரவன் கால்ல விழுந்தவன உருப்டதா சரித்திரமே இல்ல. ஏந்திர ஏந்திர ஏந்திர. டேய் லோட்டா, நீ என்னடா இங்க? பாதரு, நான் உங்க மதத்திலேயே சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன் பாதரு. ஏண்டா, உங்க இந்து மதம் தான் நல்ல மதம் ஆச்சா? ஏன் அனாவசியமா ஜம்ப் பண்ற? மதம் நல்ல மதம் தான் பாதரு.
ஆனா வயர் நிறையணுமே. உங்க மதத்துல சேர்ந்தா கோதுமையை இலவசமா தர்றாங்களாமே ஃபாதரு. சாப்பாட்டுக்காக ஒருத்தன் கட்சியை தான் மாத்திரா, நீ கடவுளே மாத்திரியடா. அந்த கடவுள் ஒண்ணு நிச்சயம் மன்னிக்க மாட்டார். கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல ஃபாதரு, வயர் நிறைஞ்சா சரி. டேய், உனக்கு சோறு தானே வேணும், அதுக்காக மதம்லாம் மாற வேணாம். வீட்டுக்கு போ, டெய்லி அனுப்புறேன். ஃபாதரு போ. ஃபாதரு ஃபாதரு என்ன அப்படியே கடாமார்க்கு ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும். டேய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன ஓசியில நான் உடைப்பேன். விடிகிற வரைக்கும் ஊர் திண்ணையில முட்டி போடுறான்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. கைய வேற கட்டி போட்டுட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நீங்க பொம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா என் மூச்சு காத்து கூட உங்க மேல பட்டிருக்காரு தெரியுங்களா? சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், கவனிச்சுட்டு பொம்பளைங்கிறதே கவனிக்காம விட்டேன். முதல்ல கீழே இறங்குங்க. எதுக்குங்க? கையில காயம் பட்டிருக்கு, மருந்து போடணும். கோ, என்ன பழி வாங்குறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? மருந்து கட்டோட வீட்டுக்கு போன, மறுபடியும் மொட்டை அடிச்சு என் தலைய புடிச்சு செவுத்துல நச்சு நச்சுன்னு இடிச்சிருவாரு எங்க அப்பா. இந்த பாருங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, உங்களுக்கு பெரிய கும்பிடு போடுறேன். ஆமா, அவர்தான் உங்க அப்பான்னு எனக்கு தெரியாது. அது நான் ரொம்ப அழகா இருக்கேனா, அதனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியல. Anyway, it's my mistake. I'm sorry. உங்களுக்கு பேண்ட்டை விட சாரி தாங்க நல்லா இருக்கு. Thanks. நம்ம பேர் முத்துவேலுங்க, உங்க பேரு? நிர்மலா. நிர்மலா, பரவாயில்ல, சுமாரா இருக்கு. ஒரு உஷா கிஷான்னு வச்சிருக்க கூடாது? சரி, இனிமே மாத்தவ முடியும். நாளைக்கு ஹாஸ்பிடலுக்கு வாங்க, கைக்கு மருந்து போடணும். Good night. அடை முகத்தோனே, இந்த லாரியையும் என் 4வது ஒய்ஃப் நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இடையில பிரேக்கு கிறுக்கு போட்டு என்ஜாய் பண்ணிடாத. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா. அந்த தேங்காய நான் துவையலட்சி திங்கலாம் இருந்தேன், அதுக்கு இடைஞ்சலுக்கு வந்துட்டீங்களா? எழுதுங்கடா. வணக்கம் முதலாளி. புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல? அம்மா, அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஓஹோ, ஏன் நாகலட்சுமி வெளியே வந்துடாத, கவிடுவான் போல இருக்கு. ஏய் லோட்டா, சரியான தேங்காய் புரிச்சிய கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல முதலாளி, முதலாளி லாரிய விட்டு கீழே இறங்குனாத்தான் தேங்காய் பொறுக்குவார். ஏறி உட்கார்ந்தாருனா எத்தனை வண்டிய வேணாலும் ஓட்டுவார். ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள சேர்த்திடுவார். ஓஹோ, முன்னாடியும் டபிள்யூஸுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம். லைசன்ஸ் இருக்குதா? அண்ணா, அந்த லைசன்ஸ் எப்படி கொடுங்க. டேய், இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட் தான். எனக்கு தான் லாரியே ஓட்ட தெரியாது, எப்படி லைசன்ஸ் இருக்கும்? அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் ஒரு சரியான கை நாட்டு, ஆனா இங்கிலீஷ் பேசுவான். இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம். லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன். கொடுங்க முதலாளி, இந்தாங்க லைசன்ஸ். லைசன்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது, நிறைய ஓட்டி இருப்பார் போல இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னனே முதலாளி. இத பாருங்க, இது முத்தம்மா, இது பொன்னம்மா, இது கண்ணம்மா. அத்தனையும் நம்ம அண்ணன் ஓட்டுனது. எல்லாம் லாரி சர்வீஸுங்க. ஓஹோ, ஆமா, இது என்ன முட்டை? ஆமா, கொஞ்சம் இருங்க, கேட்டுட்டு வந்துடுறேன். அண்ணே, இது என்னென்ன முட்டை? அது நான் கணக்குல வாங்கின மார்க்கடா. நானே பரவாயில்ல போல இருக்கு, 2 வாங்கியிருக்கேன். விடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் முதலாளி. அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனியில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை, சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி. ஓஹோ, முட்டை கம்பெனியிலே லாரி ஓட்டி பழக்கம் இருக்குதா? அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார். லோட்டா, இந்தா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் எதிர்பார்க்கிறேன். கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. பைத்து பை டேய், 9 பட்டரை ராகு காலண்டா, அதுக்கு முன்னால லாரியில ஏறுங்க. சரி முதலாளி. ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான். ஐ எம் வெரி லக்கி, ஐ எம் வெரி வெரி லக்கி. என்னடா ஒண்ணுமே புரியல.
டேய் நெசமாவே ஓட்ட தெரியுமா? கவலையே படாதீங்க ஆ. கண்ணு மாதிரி ஓட்டுறேன். ஆ. ஏத்தாப்புல வரது மட்டும் கரெக்டா சொல்லுங்க. பஞ்சா பறந்துடுறேன். தைரியமா இருங்க அண்ணே. உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது? தள்ளுங்கண்ணே, தள்ளுங்க. அண்ணா, இதுல எதன அமுக்கிறது? டேய். ஏன் டாக்டர், நானும் 2-3 நாளா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப டல்லா இருக்கீங்களே. யாரையாவது லவ் கிவ் பண்றீங்களா? மைண்ட் யுவர் பிசினஸ். அடுத்த பேஷண்ட் பண்ணையார் பிள்ளை. அவருக்கு எங்க வந்தாரு? கூப்பிடுறேன், அவரையே கேளுங்க. ஏய், நீ வெளியே போயிரு. நான் கூப்பிடும்போது அவர் உள்ள அனுப்பு. நீ இவனை உன் கணவனாக ஏற்றுக்கொள்கிறாயா மேன்? நோ. ஓ நோ. எஸ், நான் இவரை கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார். ஆஹா, ஆதி பராசக்தி, மீண்டும் சக்தி, சக்தியோ சக்தி. வணக்கம். யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடிகளார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சட்டை காவி, வேட்டி அதுவும் காவி, கொட்டை ருத்ராட்ச கொட்டை, சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு, ஜபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வர வரைக்கும் டெம்பரரியா அந்த முத்துவேலுக்கு இந்த உண்டி வேலையே போதும். சொல்லுங்க, எங்க படுக்கணும்? எதுக்கு? கால் தோல்வி, காசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல. கருத்தடை ஆபரேஷன் பண்ணா 150 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க படுக்கலாமா? அடியே, நீங்க படுக்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கலாங்கிற ஆசை எல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குதே, நிறைய இருக்குதே. ஒரு குழந்தை இல்லைங்க, 10 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த 10 குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? முடியாது. நீங்க தான் சாமியாராக போறீங்களே. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க. தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. காலை நீட்டி படுத்துக்கிறேன். உங்களுக்கு கருத்தடை எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க ஏங்க பண்ண கூடாது? இல்ல, நமக்கு 10 எல்லாம் வேண்டாங்க. அட்லீஸ்ட் 2 குழந்தையாவது பிறக்கணும்ல. வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா, நிர்மா. என்னடா இது? நிர்மா பாட்டு பாடி கூட சிரிக்க மாட்டேங்கிற. இந்த பாருமா, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு ஔவையாரும் சொல்லி இருக்காங்க, பைபிள்லயும் சொல்லுது. அதுக்கு மதிப்பு கொடுத்து அவன் போயிருக்கான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு விட்டு தள்ளு. ஃபாதர், அனவசியமா அந்த முத்துவேலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்க அப்பா கிட்ட போய் எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரோ அப்பதான் அவர் ஒரு ஆம்பளை ஃபாதர். அது வரைக்கும் I will hate him. Hate him, hate him. ஆமா, ஆமா ஆமா, இப்போ அப்படிதான் சொல்வேன். அவனை திருப்பியும் மீட் பண்ணோன்னு எல்லாம் சரியா போயிடும். இந்த ஜென்மத்துல அந்த ஆள் மூஞ்சில முழிக்க மாட்டேன் ஃபாதர். அந்த ஆள் என் பக்கமே வரக்கூடாது. முழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சே, நெருங்கி வந்தாச்சே. விதியை யாரால மாற்ற முடியும்? God bless you too. You scoundrel! Leave me! நிர்மா, நிர்மா. Leave me! I said leave me! நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீ என்ன விட்டுட்டு போன மாதிரி தெரிஞ்சது. ராத்திரி பூரா தூக்கல. இனிமே நான் உன்னை விட்டுட்டு போனேன், நான் செத்தே போயிடுவேன். யோ, உன்னை பத்தி எனக்கு நிறைய தெரியா. நீ பயங்கர போய் சொல்ற அனுப்பிட்டியா? நான் சொல்றதெல்லாம் கேளு, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ என்னை காதலி, உயிர் உள்ளவரை நீதான் என் விஷம்.